வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம தொகுப்பில் குரு வக்கர பயிற்சியை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதல்ல குரு வக்கர பயிற்சி வாழ்த்துக்கள். இந்த காலதேவன் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த வீடு ஒரு 8ஆம் வீடு. 8ஆம் வீடுங்கிறது மர்மம், ராகு கேது உச்சம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா உங்களை நாங்கள் புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரனை பொறுத்து நல்ல கடுமையான உழைப்பாளிகள், அதில் மாற்றமே கிடையாது. சிறு வயதிலிருந்து கடைசி வரைக்கும் உழைத்துக்கிட்டே இருக்கணும் ஒழிய ஒரு எண்ணங்கள் வரும். உங்கள் கூட ஏதாவது வேலை பார்த்தே இருப்பீங்க. அப்படி இருந்தால் தான் நீங்கள் விருச்சிக ராசியாக இருக்கணும். அதுக்கு எதிர்மாறாக இருந்தால் நீங்கள் விருச்சிக ராசியாக இருக்க மாட்டீங்க. சரி, உங்கள் ராசியில் குரு பகவான் 7ஆம் பார்வையாக இருந்து உங்களை நலிவு நடத்தப் போகிற வக்கரமாக இருந்து, வக்கரம்னு சொல்லியிருக்கோம். அவர் 15/10/2024 120 நாட்கள் வக்கரமாக இருக்கின்றார். போனவர் வேகமாக போயிட்டார், 2வது ரிட்டர்ன் வர்றாரு. மிருகசீரிஷ 2ஆம் பாதத்தில் இருந்து அப்போ 1ஆம் பாதம், அப்போ ரோகிணி, இப்படி ஒன்றா தனித்தனியாக அதுக்கப்புறம் 2ஆக போவார். இப்படி ஒரு கிரகங்கள் போயிட்டு வர்றது இதெல்லாம் நடக்கிற விஷயந்தான். என்ன காரணம்? கலியுகம். அப்படி தான் கிரகம் வக்கரம் ஆகுவாங்க. நம்மளே அப்படி தானங்க இருக்கோம். வேகமாக ஓடுறோம், திடீர்னு பொருளை மறந்துடுறோம், 2வது எட்டு போகிறோம். அது மாதிரி கிரகங்கள் வேகமாக போய் சில விஷயங்கள் மறந்து 2வது அந்த வினைப்பயனால் 2வது நமக்காக தான் வர்றாங்க. அவங்கெல்லாம் கரெக்டாக தான் இருப்பாங்க. இந்த கலியுகத்துக்கு அந்த மாதிரி அவங்களும் அந்த நவகோள்களும் நமக்காக அவங்க மாறி மாறி பலனை கொடுக்க வர்றாங்க. நம்ம அவசர காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வேகமாக ஆஃபீஸ் போவோம், முக்கியமான ஃபைல் வச்சுருப்போம், அதை மறந்து போயிடுவோம். அங்கே போய் இது எப்படியா இருக்கும், எல்லாம் எட்டு போவோம். கடைசியாக சாவியை மறந்துடுவோம், பைக் சாவியை. 2வது பைக் சாவிட்டு போவோம். இப்போல்லாம் வாழ்க்கை நடக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி கிரகங்களும் நமக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை மறந்து 2வது கொடுக்குற மாதிரி இந்த வக்கரங்கிறது ஒரு இடத்துலேருந்து நல்ல வலிமையாகிறது, வலிமை கூடிடுது. வலிமைன்னு என்ன அர்த்தம்? அனுபவம் கூட சொல்லலாம். இப்போ ஒரு தெரியாத ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கோம், போயாச்சு. அந்த ரூட்டில் போனவங்க நம்ம தங்கிட்டோம்னா அந்த ரூட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்ல, அப்போ அடுத்து ஈஸியாக போயிடலாம். அப்போ போகும்போது சிரமப்பட்டு போயாச்சு. ஆனால் போனவனே நல்லா அந்த ரூட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவனுக்கு நமக்கு தெரிஞ்சவனே நமக்கு ரொம்ப சௌரியமாக போயிடுது. அந்த மாதிரி அப்போ சௌரியமானனால இந்த குரு பகவான் அந்த வக்கர பயிற்சினால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக என்னென்ன பலனை கொடுக்க போகிறாங்கிறத பார்த்துட்டு வரோம். அதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் கொடுக்க போகிறாரு அப்படின்னா, விருச்சத்துக்கு ஏற்கனவே எங்களுக்கு அரச அட்டமசனில் போயிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்குது. தொட்டதெல்லாம் தொலைங்குதோன்னு சொல்கிறீங்க, தொலைங்கிற மாதிரி தெரியல, தொலைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதை வேறு சொல்கிறீங்க. இதில் குரு பகவான் என்னங்கய்யா பண்ண போகிறாரு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. வாஸ்தவம் தான். உங்களால் ரொம்ப சிரமப்பட்டுருப்பீங்க, தொட்டது உலங்க மாட்டேங்கி. எங்கிட்ட பார்த்தா நல்லது சொன்னால் கூட புல்லாக போயிடுறோம். உடன் பிறந்தவங்கள்ட்ட பிரச்சனை, சொந்தக்காரன பிரச்சனை, தொழில் பண்ணுறதுல பிரச்சனை, உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 15/10/2024 ஒத்தனம் கொடுத்த மாதிரி 120 நாட்கள் உங்கள் ராசிக்கு வக்கரமாக இருந்து 7ஆம் இடத்துக்கு வர்றார். 7ஆம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம். விருச்சிக ராசிக்காரனை பொறுத்த வரைக்கும் இனிமேல் மனைவி மூலியமாகவும், நண்பர்கள் மூலியமாகவும், கூட்டாளி மூலியமாகவும், அடுத்த எண்ணத்தவர் மூலியமாகவும் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுங்க. எப்போங்க? 120 நாட்குள்ளே. எப்போ நடக்கலாம்? 15/10 அன்றைக்கே நடக்கலாம், மறுநாள் நடக்கலாம், 120 நடந்துடும். அதில் மாற்று கருத்து கிடையாது. சனி வேறு வக்கரமாக இருக்கார், குரு வேறு வக்கரமாக இருக்கார். இந்த சனியும் குரு வக்கரமாக இருக்கிறதுனால
இந்த சொல்லுவாங்க, ஒரு 2 பேருமே வலிமையாக இருந்தால் அதுக்கு வலிமையான பவர் யார்கிட்ட கிடைக்கும்? குருவுக்கு தான் கிடைக்கும். குரு பெரிய ஒரு முதலாளி இருக்காருங்க, அவர் ஏற்கனவே கோடீஸ்வரன் இருக்கார். அவர் கூட வேலை பார்த்து வந்து துணையாக இருந்து அவர் பக்கத்தில் அவரும் கோடீஸ்வரன் ஆகிட்டார். இருந்தாலும் முதலாளிங்கிற ஒரு விசுவாசத்தோடு இருக்கும்போது அவர் போய் பணிஞ்சு நிற்பார். ஐயா, உங்களால் இவ்வளோ தூரம் வந்தேன் சொல்லுவாம்ல, அந்த மாதிரி அவர் வக்கரமானாலும் குருவிட்ட அவர் பணிவோடு இருந்து குருவோட வார்த்தையை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுப்பார். அதனால் குருக்கு எப்பயுமே முதலிடம் உண்டு. ஏன்னா அது சுபக்கோள், யாரையும் பகைக்காது. குருங்கிறது ஒரு ஆசிரியர். எல்லா மாணவர்களுக்கும் ஒரே பாடம் தான். நல்லா படிக்கிறவங்களுக்கும் அதே பாடம் தான். 10வது ரேங்க் எடுத்து 20வது ரேங்க் எடுக்கிறவங்க அதே பாடம் தான் படிக்கிறோம். நம்மளுடைய இது தான் கணக்கு. வினைப்பயனாக தான் அது பலன்கள் மாறும் ஒழிய குருவோட பலன் ஒரே பலன் தான். அப்படிப்பட்ட குரு பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு விருத்தி உண்டாக போகுது. என்ன விருத்தி? இடம் மாற்றங்கள். தடுமாற்றமாக இருந்தவங்களுக்கு இடமாற்றம். இது வரைக்கும் பொண்ணு தேடிக்கிட்டு இருப்பீங்க, டக்குன்னு ஒரு பொண்ணு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு வேலைக்கு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவழிச்சிட்டே இருப்பீங்க, அந்த நோய்க்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் வண்டியில் பழைய வண்டியாக போயிட்டே இருந்திருப்பீங்க, ஒரு வண்டியை மாற்றுவீங்க, இல்லை வண்டியை புதுப்பிப்பீங்க, இல்லை வண்டியை சரி பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ணி ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதில் மாற்றம் கிடையாது. இது போக பிரச்சனைலாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். அதாவது பிரச்சனைங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெண்கள் ஆண்கள் உங்கள்கிட்ட வந்து போவாங்க. அவங்களாலையும் உங்களுக்கு ஒரு நன்மையான காலங்கள் இந்த 120 நாள் நடக்கும். மொத்தத்தில் எவன் பகையானானோ அவனே பகையாகவே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக அமைந்து விடுவார்கள். நேற்று வரைக்கும் நம்மளை ஏற்றுக்குந்தாயா, இப்போ அவனே நமக்கு ஒரு உதவி பண்ணுவான். சரி, நல்லவர் தான்யா, கோவப்பட்டார், சரி இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்காக பார்ப்போம், செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? இப்போ அப்பா அம்மானு வீட்டில் இருக்காங்க, பையன் வந்து சண்டை விட்டுக்கிட்டு இருப்பான், அப்பாவுக்காக ஐயா உங்களுக்காக மன்னிக்கிறேன்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி யாராவது ஒரு புண்ணியம் இருக்கும்போது பாவம் கழிந்து புண்ணியம் பேச ஆரம்பிச்சு. அப்பாவனால் மகனுக்கு பெருமையாக இருக்கணும், மகனால் அப்பாவுக்கு பெருமையாக இருக்கணும், அம்மானால் மகளுக்கு பெருமையாக இருக்கணும், மகளால் அம்மாவுக்கு பெருமையாக இருக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ மறுமை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் இனிமேல் உங்களுக்கு குரு வக்கரமான இருக்கிறனால, குரு வக்கர பயிற்சினால் உங்களுக்கு வரத்தை அள்ளித்தர வருகின்றார். ஏன்னா செவ்வாய் வீடு, அது வந்து அவர் இருக்கிற வீடு சுக்கிரன் வீடு. செவ்வாய் ரொம்ப பிடிக்கும் குருவுக்கு வந்து, அதான் பக்கத்திலே இருப்பார். மேலே பார்த்தா மேசத்து பக்கத்தில் யார் இருக்கா? மீனம். கீழே பார்த்தா விருச்சிக பக்கத்தில் தனுசு. அப்போ குரு மங்கள யோகம் உண்டு. அப்போ திருமண காரியங்கள் நடந்தே தீரும். குழந்தை பாக்கியங்கள் கண்டிப்பாக கரு உண்டாகி ஒரு அருள் கிடைக்கும். குலதெய்வத்தோடைய அனுக்கிரகமும் 100% கிடைக்குங்க. இந்த பங்காளிகளோட பிரச்சனைகள், குலதெய்வத்தை பற்றி இனிமேல் கூப்பிட்டு உங்கள் மரியாதை செலுத்தி நீங்கள் இதை பூஜை பண்ணுங்கள், நீங்கள் இதை பண்ணுங்கள், இதை செய்யுங்க அப்படின்னு உரிமையாக சொல்லக்கூடிய காலங்கள் இந்த 120 நாட்களில் நடக்கும். அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்புகள் கூட வரலாம். கண்டிப்பாக நீங்களும் செம்மையாக எடுத்து செய்வீங்க. ஏன்னா இதெல்லாம் குருவோட விளையாட்டு. குரு வந்து ஒரு ராசியிலேருந்து வக்கரமானாலோ பயிற்சியாலோ அவருக்கு உண்டான விளையாட்டு செஞ்சிருவார். அந்த விளையாட்டின நன்மையை உடைய தீமை கிடையாது. சனி தான் தோச்சு போட்டுருவார். இவர் அப்படி கிடையாது. அந்த தோச்சதை கூட சரி பண்ணி அதை நல்லபடியாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவார். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்னா, இதுவரைக்கும் உங்கள் உடன் பிறந்தவர்களுக்குள்ள பங்காளி சொத்துக்கள் பார்த்திங்களா, பங்காளி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பழைய வீடை விற்கிறது, இல்லை புது வீடை புதுப்பிக்கிறது, இல்லை தூரதர்ஷன பயணங்கள் போகக்கூடிய காலங்களாகவும் மாறலாம். அதே மாதிரி யாராவது உங்களை சுற்றுலாத்துறை கூட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ
இப்போ அர்த்தாட்டத்தில் வந்து உங்களை பயன்படுத்துவாங்க. ஆனால் அதனால உங்களுக்கு நன்மை உண்டு. என் கூட வாங்க, வண்டி வந்து 2 பேர் போகிறோம் 4 பேர் போகலாம், நீங்கள் வாங்க அப்படின்னு கூடுங்க வேலை வாங்குவாங்க. அது ஒரு ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி போகிறனால அது உங்கள் நன்மையை தான் சாரும் மொழிய தீமையை சாராது. இந்த மாதிரி இயற்கையான முறையில் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய உற்சாகமும் எதிராளி கிடைக்கிறதுக்காக உங்களை பயன்படுத்தி கொள்வார்கள். அப்போ பயன்படுத்தும் போது போகலாம், தவறு கிடையாது. நல்ல விஷயத்துக்கு போகிறாங்கள, இப்போ நல்ல விஷயத்துக்கு கூப்பிட்றாங்கன்னா போனால் தப்பு இல்லை. ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிட்றாங்க, நம்ம உபயோகப்படுத்தலாம், பரவாயில்லைங்க. நம்ம ஒரு சாமியாரத்துக்கு கூப்பிட்றாங்க, ஒரு பொண்ணு வாக்க கூப்பிட்றாங்க, ஒரு கோயில் கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி கூட நீங்கள் போகிறனால உங்களுக்கு வலிமை தான் ஒழிய உங்களுக்கு தவறு கிடையாது. அப்போ நல்ல விஷயத்துக்கு இந்த விருச்சிக ராசிக்கு துணை போங்க, தவறு இல்லை. ஏற்கனவே இந்த விருச்சிக ராசி அர்த்தாரிசி போடுறதுனாலையும் குருவோட 7ஆம் பார்வையினால குடும்பத்தோடு திருச்செந்தூர் சென்று ஒரு நாள் தங்கி வழிபாடு பண்ணி வாருங்கள். அது இன்னும் கொஞ்சம் வேகத்தையும் கொடுக்கும். இல்லை அவ்வளோங்களா போக முடியாதியா, எங்களுக்கு லீவே கொடுக்க மாட்டேங்கியான்னா தவறே இல்லை. பக்கத்தில் உள்ள சிவாலயத்தில் தட்சிணாமூர்த்தியும் ஒருத்தர் இருப்பார், அவரை வணங்க தப்பு இல்லை. ஆனால் அதை விட நீங்கள் குருவான எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய குருவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா குரு பயிற்சி, தட்சிணாமூர்த்தி பயிற்சி கிடையாது. குருவை விட மூத்தவர் அவர், அப்பா, குருவுக்கு அப்பா தட்சிணாமூர்த்தி. ஒரு வீட்டில் மாமனார் மருமகன் இருக்கான். அப்போ தலை தீபாவளிக்கு சம்பந்தக்காரர் வந்து அழைக்க வர்றாங்க குடும்பத்தோடு. அப்போ மாமனார்கிட்ட வந்து அனுமதி கேட்பாங்க, கூப்பிட்றது மருமனை கூடுவாங்க. அப்போ தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபாடு பண்ணணும், இவரை வணங்கிக்கிற வேண்டியது. இவர் தான் கதாநாயகன் நமக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்கு வர மாமனார் வந்து வீட்டில் இருப்பார், அனுமதி கொடுப்பார். அவர் அனுமதியை பெற்று தட்சிணாமூர்த்திகிட்ட அனுமதியை வாங்கிட்டு குருக்கிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கிறணும். அந்த மாதிரி குரு பகவான் 9 நவக்கிரகம் இருப்பார். அவருக்கு கொண்டக்கல்ல மாலை போடக்கூடாது, கொண்டக்கல்லை பிரசாதம் தானம் பண்ணலாம், சர்க்கரை பொங்கல் தானம் பண்ணலாம். அவர் பொன்னன் பேர். மஞ்சப்பட்டு வஸ்திரம் வாங்கி கட்டலாம், பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொள்ளலாம். சந்தன குங்குமம் எப்பயுமே நீங்கள் நெத்தியில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மஞ்சள் ஆடைகள் உடுத்துவதும் மங்களகாரியம் உங்கள் தடையில்லாமல் கிடைக்கும். வீட்டில் வாசனை பொருட்கள், பெண்கள் மல்லிகைப்பூ சூடுறது, வீட்டில் பன்னீர் தெளித்து கற்பூரத்தால் வழிபாடு பண்ண கஷ்டங்கள் நீங்கி அமோகமான வளர்ச்சி விருச்சிக ராசிக்கால் விருத்தி உண்டாகும் என்று சொல்லி குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல வாழ்வையும் நல்ல ஏற்றத்தையும் நல்ல மாற்றத்தையும் அருளுவார் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.